ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்ற ஒரு லெசன் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் பார்க்க போறோம். இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்குமே ரெண்டு ஆப்ஷன் நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாங்க. எந்த கொஷின் அட்டன் பண்ணாலும் ஒன்னு தெரிஞ்ச கொஷின் அட்டன் பண்ண போறோம், இல்லைன்னா தெரியாத கொஷினை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற ஒரு அப்ரோச்ல அட்டன் பண்றவங்க யாரா இருந்தாலும் என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா ஈஸியா ட்ராக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நான் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன். இனிமே வந்து பாத்தீங்கன்னா தெரியலன்றதை விட தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தியோட போயிடலாம். சரிங்களா? லைவ் டெஸ்ட்ல ஏன்னா இனிமே கொஸ்டின்ஸ் டஃபா தான் இருக்கும்ன்றதோட ஆரம்பிக்கிறேன். முதல் கேள்வி போயிடலாமா? கேள்வி பாருங்க. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி பிப்ரவரி 18, 2016 ஆண்டு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகம் செய்யறாங்க. ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்லக்கூடியது. அடுத்தது சொன்னேனே டஃபா இருக்குங்கன்ட்டு. 1955 ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி குளிர்சாதன கிடங்கு ஆணை எந்த ஆண்டு கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் என்பதை ஏற்படுத்தியது? ஏதோ ஒரு ஆண்டு கோல்டு ஸ்டோரேஜ் குளிர்பதன கிடங்கு ஆணையை ஏற்படுத்தினாங்க. எந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1964 ஆண்டு தான் ஏற்படுத்தினாங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி. பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிக்கு பாராளுமன்றம் எப்போது ஒப்புதல் அளித்ததுன்னு கேட்டிருக்கேன். ஒப்புதல் மட்டும் சொல்லுங்க போதும். என்ன அர்த்தம்னா இதுக்கு நான் ஷார்ட் ஃபார்ம் சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி. குட். ஆப்ஷன் ஏ 29/3/2017 ஆண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நம்ம ஜிஎஸ்டி எந்த நாட்டுல இருந்துங்க பெற்றோம்? கனடா. சரிங்களா? எந்த அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 101. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா 101வது சட்ட திருத்தம் மூலம் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்ற நோட் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது. ஆஹா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருக்குதானே? எதிர்பார்க்கல இந்த கேள்வியை. நான் எதிர்பார்க்கல. ஏபிஎம்சி உடைய ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளாம் கொடுத்தா என்ன ஆயிடும்? அவ்வளவுதான். சூப்பர் 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 சூப்பர். ஆப்ஷன் சி தாங்க ரைட்டு. அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. கமிஷன் கிடையாது, கவுன்சில் கிடையாது, கோர்ட் கிடையாது. இதுல ஈஸியா நீங்க எலிமினேஷன் பண்ணிடலாமா? இந்த மூணுத்துல தான் கன்ஃபியூஷன் ஆயிருப்பீங்க. கண்டிப்பா கமிட்டின்றத மட்டும் போட்டா போதும். சரிங்களா? அடுத்தது. எஃப்டிஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கிலீஷ் சொல்லிட்ட பிறகு தமிழ்ல ஒரு பெரிய அற்புதமான விஷயம் கிடையாது ஐயா. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி வெளிநாட்டு நேரடி முதலீடு தான் இங்க சொல்றாங்க. அடுத்தது 6வது கேள்வி. நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த சதவீதத்திற்கு மேல் இருக்கக்கூடாது? பிசிக்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க இது. குட் 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 குட். அவ்வளவுதான். 3% மேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 7வது கேள்வி. வெளிநாட்டு முதலீடு எதை உள்ளடக்கியதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. எதை உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லிட்டு. தப்பு பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது அவ்வளவு தெளிவா படிச்ச ஒரு கான்செப்ட். அவ்வளவுதான். எஃப்டிஐ மற்றும் எஃபிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 8th கேள்வி. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை நம்ம சொன்னது வந்துச்சுன்னா டிஎன்பிசில என்ன பண்ணுவீங்க? ஐயா ஒரு கேள்வி நான் இங்க இருந்தே கத்துன்னு போயிட்டுன்னு சொல்ல மாட்டீங்க? கண்டிப்பா இந்த ரிலேட்டடா வந்துச்சுன்னா கேள்வி நீங்க அடிக்கிற மாதிரி தான் லைவ் டெஸ்ட்ன்றது இருக்கும். அவ்வளவுதான் பாருங்க. ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 2000 ஆண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நான் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை வெளியிடப்பட்டது. அடுத்தது. விவசாய உற்பத்தி அங்காடி குழு எந்த குழு என்று அழைக்கப்படுகிறது? இதுல ஏதோ ஒரு குழு.
ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெண்டுமே ஆன்சர் ரைட் தான். ஆலோசனை குழுவும் ரைட் தான், சட்டப்பூர்வமான குழுவும் ரைட் தான். சரிங்களா? என்ன பண்றாங்க, இது விவசாய உற்பத்தி அங்காடி குழு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே மூலமா தான் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 10வது கேள்வி, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின். சேலஞ்ச் பண்றேன், புரிஞ்சா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். அவ்வளவுதான். ஆப்ஷன் டி, ஒரு முனை மற்றும் அடுக்கு விளைவுகளற்றது. அடிக்கடிக்கு போயிட்டு இருக்க மாட்டாங்க, ஒரே முனை தான், ஒரே முறை வரின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது, புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை, வாணிப கொள்கையும் வர்த்தக கொள்கையும் உண்டு, எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? பார்க்கலாம் ஸ்பீடா. அவ்வளவுதான். ஆப்ஷன் டி 2015ஆம் ஆண்டு தான் போடப்பட்டது. அடுத்தது 12வது, நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக எந்த துறைக்கானது? நிதித்துறை சீர்திருத்தங்கள் முக்கியமாக எந்த துறைக்கானது? இது ஜென்ரலா அட்டன் பண்ணலாமா பாருங்க. எக்கனாமிக்ஸ் படிச்ச ஒண்ணு, எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது சில விஷயங்கள் சொன்னேன் சார், வந்து கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஜென்ரலா அட்டன் பண்ற மாதிரி அந்த புக்ஸ் இருக்கும்னு சொன்னா. இப்ப நிதித்துறை செயல்பாடு எதெல்லாம் இருக்கும் அதிகமா? முடிஞ்சு போச்சு, சூப்பர்ங்க. ஆப்ஷன் சி, காப்பீடு மற்றும் வங்கித்துறையில தான் இருக்கு. போக்குவரத்து துறையில யார் இருப்பாங்க? மக்கள் தான் அதிகமா பயனடைவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கான்செப்ட் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் இதுதான். அடுத்தது, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சட்டம் எந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டது? என்ன இது, என்னென்னமோ கொடுத்திருக்கீங்க. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏ, 2017 ஜூலை 1ஆம் தேதி தான் என்ன பண்ணுச்சு, ஜிஎஸ்டி நடைமுறையில் வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாருங்களேன், நம்ம எக்கனாமிக்ஸ்ல போறப்போ நிறைய ஜிஎஸ்டி பத்தி சொல்றோம். கண்டிப்பா ஜிஎஸ்டி பத்தி கேட்டா ஆன்சர் பண்றீங்கல்ல, தப்பு பண்ண மாட்டீங்கல்ல, இங்கே படிச்சிருங்க. அடுத்து 14வது, புதிய பொருளாதார கொள்கை கீழ்கண்டவற்றுள் எதனை உள்ளடக்கியது? இந்த எல்பிஜி சொன்ன, இந்த எல்பிஜி வந்து பாத்தீங்கன்னா இது எதனை உள்ளடக்கியதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இதுதான் என்ன சொன்னேன், கான்செப்ட் வைஸா படிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் கிங்கா இருப்பீங்கன்னு நான் சொன்னா, அதுக்கான ஆன்சர் அதுதான், டெல்லி. முடிஞ்சு. மொத்தமா இருந்தா என்ன சொல்றேன் நான், புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா பாருங்க. வெளிநாட்டு வர்த்தகமும் இருக்கும், வெளிநாட்டு தொழில்நுட்பத்தையும் யூஸ் பண்ணுவோம், வெளிநாட்டு முதலீட்டையும் நம்ம பயன்படுத்துவோம். அதுதான் இங்க சொல்றாங்க. அடுத்தது, எந்த ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்மன் குழுவின் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது? நரசிம்ம குழு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டைம் பத்தாது, நீங்க பயங்கர ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் 3 செகண்ட்ஸ். நம்ம எது ஒண்ணு வேணாம்னு நினைக்கிறோமோ அதுல இருந்தா கொஸ்டின் கேட்டோம்னா கஷ்டப்படக்கூடாது. சோ அதனாலதான் எல்லாத்தையுமே வேணும்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடணும். அப்புறம் 1991ஆம் ஆண்டு தான். அப்ப ஞாபகம் வச்சுங்க, நரசிம்மன் குழுவும் பரிந்துரைகளும் எல்பிஜியும் ஒன்னா வந்துச்சுன்றது ஞாபகம் வச்சுக்க போதும். அடுத்தது 16வது, உழவர் கடன் அட்டையை பயன்படுத்தி விவசாயிகள் கடன் பெற முடியாதது? கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்க. இப்ப நான் க்ளூ தரேன், கவர்மெண்ட் பேங்க்ல வாங்கிடலாம். முடிஞ்சிச்சுங்க, சூப்பர். தனியார் வங்கியில மட்டும்தான் முடியாது, மீது எல்லா வங்கிகளும் என்ன பண்ணலாம், கூட்டுறவு வங்கியில பெறலாம், பிராந்திய கிராமப்புற வங்கிகளும் பெறலாம், பொதுத்துறை வங்கிகளும் பெறலாம். ஆனா தனியார் வங்கிகள் என்ன பண்ண முடியாது, பெற முடியாது அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது, வர்த்தக கொள்கை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ராஜா செல்லையா குழுவின் பரிந்துரையின்படி அதிகபட்ச இறக்குமதி சுங்கத் தீர்வை எத்தனை சதவீதம் ஆகும்? புக்ல இருக்க லைன். சார் ஒரு 2 பால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா போட்டாங்க சார், கிரிக்கெட் பிளேயர் சொல்லுவான். பட் ஆனா அந்த 2 பாலை பார்த்து அவன் பயப்பட மாட்டான். அதே மட்டும் தான் கொஸ்டின் டஃபா வந்தாலும் நீங்க எல்லாம் பயப்பட கூடாது. கடைசி பால் வரைக்கும் யார் ஒருத்தர் கிரிக்கெட் ஃபீல்ட்ல இருக்கானோ அவன் 100 அடிப்பான்னு சொல்லிட்டு MS தோனியே சொல்லியிருக்காரு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 50% வரை தான் சொல்லுவாங்க. அடுத்தது,
இந்தியாவில் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட எந்த இடம்? பட் நமக்கு தெரியும் ஆசியாவிலே எங்க ஏற்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா காண்ட்லான்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனா இங்க எங்க சென்னை தாங்க. குட். 19வது ஜிஎஸ்டியில் அதிகபட்ச வரி விதிப்பு எத்தனை சதவீதம் ஆகும்? 5 விதமான வரி விதிப்பு இருக்குங்க. 0%, அப்புறம் 5%, அப்புறம் 18%, 28%, 12% நினைக்கிறேன் சென்டர்ல. ஓகே, அதிகபட்சம் ஈஸியா சொல்றேன் சார். ஆப்ஷன் சி தான் சார் ரைட்டு. குட். அடுத்து தொழிலுடைமையை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு மாற்றுவது டேஷ் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு கான்செப்ட் பாருங்க. கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். பொதுத்துறை உடைமைகளை சரி தொழில் உடைமைகளை பொதுத்துறையிலிருந்து தனியார் துறைக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லல, தனியார் மயமா தான் சொல்லிடலாமா பாருங்க. இதுதான் நம்ம அவங்க சொல்லி கொடுத்தோம். அடுத்து வளர்ந்த நாடுகள் தங்களுடைய உபரி முதலீட்டை எந்த நாடுகளில் அதிகமாக செய்கின்றன? இப்ப நான் வளர்ந்துட்டேன், நான் யாருக்கெல்லாம் முதலீடு பண்ணுவேன்? பின்தங்கி இருக்கவனுக்கு பண்ணுவனா, வளர்ந்து வருவனுக்கு பண்ணுவனா, வளர்ச்சி குன்றியவர்களுக்கும் பண்ணுவனா? இப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சூப்பருங்க, நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. சூப்பர் சூப்பர். அடுத்தது 22வது அரசு எந்த செலவுகளை இலக்காக கொண்டு வருவாயை பெருக்கும்? ஏதோ ஒரு செலவுகளை பாத்தீங்கன்னா இலக்காக கொண்டு வருவாயை பெருக்கிறது எந்த திட்டத்தின் படின்னு சொல்லலாம். அவ்வளவுதாங்க. சூப்பருங்க. ஆப்ஷன் ஏ வரவு செலவு திட்டத்தின் படிதான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வருவாயை பெருக்கும் சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து 23வது மதிப்பு கூட்டப்பட்ட வரி வேட் என்பது டேஷ் வரி ஆகும். வேட் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். பி சி டி எல்லாம் கவனிக்காதீங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். குட்ங்க, சூப்பருங்க. ஆன்சர் பலமுனை வரி தான் பாத்தீங்கன்னா வேட். இங்கே எழுதிக்கிங்க போகலாம். மதிப்பு கூட்டப்பட்ட வரி என்பது பலமுனை வரின்னு சொல்லிட்டு நான் போச்சுங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல ஒரு பொருள் போன்ற பணப்பயிர்கள் பாரம்பரிய பயிர்களோடு ஊடு பயிரில் வளர்ப்பதற்கு விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். ஊடு பயிரா வளர்க்கறதுக்கு எந்த பயிர்? இந்த கொஸ்டின் ஜென்ரலா வச்சிருக்கேங்க. உங்க பயிர் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் ஊடு பயிரா வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றாங்க. முடிஞ்சு போச்சுங்க. ஆப்ஷன் டி அனைத்து பயிர்களையும் நான் ஊடு பயிரெல்லாம் வைக்கலாமா பாருங்க, அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது உழவர் கடன் அட்டை திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீடா அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ 1998ஆம் ஆண்டு தான் நிறுவப்பட்டது. 26வது பயிர் காப்பீட்டு திட்டத்தை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது? பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டினா பாருங்க. டேட் கேட்டோம், இப்ப என்ன பண்ணிட்டோம்? அப்படிதான் டிஎன்பிசில பண்ணுவான். ஒரு இடத்துல என்ன பண்ணுவான், ஒரு விஷயத்த கேட்டு டேட் கேட்பான், இன்னொரு விஷயத்த இயர் கேட்பான். ஆனா அந்த இயர்லயே டேட் இருக்கும். அப்ப என்ன ஆன்சர்? ஏ தான் ஆன்சர். ரைட்டு. சூப்பருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணுவோம். இதெல்லாம் லட்டு மாதிரி கொஸ்டின் தூக்கிடணும். அடுத்தது 27வது 2010 எந்த குழு ஏற்படுத்தப்பட்டது? மனசாட்சியோட சொல்லுங்க. இப்பதான் திட்டக்குழுவுக்கு நமக்கு தெரியுமா ஆன்சர் என்னது? நரசிம்ம குழு இப்பதான் பார்த்தோம். போட்டி குழு தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். முடிஞ்சா பாருங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. எலிமினேஷன் மெத்தட் இதுதான். ரெண்டுத்துக்கு ஆன்சர் தெரியறப்போ என்ன பண்ணிடலாம், நமக்கு ஆன்சரே தெரியலனாலும் இந்த போட்டி குழுன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அடுத்தது 28வது புதிய தொழில் கொள்கையின் கீழ் எந்த துறைகள் மட்டும் பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்டன? இதெல்லாமே இப்போ வரைக்கும் பொதுத்துறை தான் வச்சிருக்காங்க. கரெக்டா? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் டி. ஜென்ரல் அட்டன் பண்ணலாமா பாருங்க. எல்லாமே எல்லாத்துறையும் கொடுத்துட்டோம். நம்ம ஏன் இன்னும் ரயில்வே எல்லாம் கொடுக்காம வச்சிருக்கோம்னா இதுக்காக தான். ரயில்வே கொடுத்துட்டோம்னா ஒரு சில இடங்கள்ல மொத்தமா கொடுக்கறது தான் சொல்லுவாங்க. உலக அளவில் இந்தியா எத்தனை சதவீத நிலப்பரப்பை கொண்டுள்ளது? பல முறை கேட்டேன்ப்பா.
என்னாலே முடியல. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணதுல தப்பு பண்ணக்கூடாதுப்பா. தப்பு பண்ண மாட்டேன் சார். சூப்பருங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 2.4%. அடுத்தது, இப்ப உலக அளவில் இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? புக்ல இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? புக்ல இருக்க இன்ஃபர்மேஷன் 50 முறை சொன்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டே இருக்கலாம். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்தது 31வது கேள்வி. சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் எந்த ஆண்டு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? எந்த ஆண்டு? சார் நான் இதுல பிறந்திருக்கேன் சார் இந்த ஒரு ஆண்டுல, இருந்தாலும் நான் இந்த ஆண்டு எடுத்துக்கிட்டேன் சார் அப்படிலாம் கேட்காதீங்க. சரிங்களா? எல்பிஜி கொண்டு வரப்பட்ட ஆண்டுதான் திருப்பு முனை ஆண்டுங்க இந்தியாவிலே. அடுத்தது, 2005ஆம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் சி, 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அடுத்தது 13வது, உலகமயமாதலோடு கூடிய ஏற்றுமதியின் முன்னேற்றம் மற்றும் ஏற்றுமதியின் வளர்ச்சி அடைவதற்கு பல நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது எது? ஈஸியான கொஸ்டின். பல நாடுகள்ல இது இருக்கு, பட் படிச்சாதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளவுதான். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் இங்க சொல்லியிருக்காங்க, சிறப்பு பொருளாதார மண்டலத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து 34வது, விவசாயிகளுக்கான மிகப்பெரிய உள்ளீடு எதுவாகும்? இது இருந்தா தான் அவனால என்ன பண்ண முடியும், விவசாயமே பண்ணடுன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய உள்ளீடு. ஜென்ரல் அட்டன் பண்ணுங்க. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். விதைகள் தாங்க சார். நிலம் இருக்குது, தண்ணி இருக்கிறதெல்லாம் தவிர உள்ளீடுன்னு வந்து இதெல்லாமே வாங்கிடலாம். ஆனா விதைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சா மட்டும்தான் அதுக்கு பயிர் அதிகமா விளையும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அதனால தெரிஞ்சு வச்சு, இது ஜெனரல் கொஸ்டின். அடுத்தது, ஒரு விரிவான மறைமுக வரி எது இதுல? அவ்வளவுதாங்க, ஜிஎஸ்டி தான் சொல்றாங்க. அடுத்து, யாராவது போன்ற திட்டங்கள் ஆதரவளித்தலோ ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் நோக்கம் என அழைக்கப்படுகிறது? ஏற்றுமதி இறக்குமதியின் கொள்கையின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? சென்ட்ரல் அட்டன் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த கொஸ்டின். அவ்வளவுதாங்க. இந்தியாவில் தயாரிப்பு ஏற்றுமதி சூழல்களை மேம்படுத்துதல் மின்னணு இந்தியா. ஆப்ஷன் டி தான் இங்க கரெக்ட். இதெல்லாம் பாருங்களேன், எக்கனாமிக்ஸ் நம்ம படிச்சுட்டுனா அவன் எப்படி என்னமா கேள்வி கேட்டா நம்மள அட்டன் பண்ண முடியலன்றதுக்கு ஒரே காரணம் நீங்க தான். படிச்சா ஆன்சர் வருது உங்ககிட்ட இருந்து. குட். எல்பிஜிக்கு எதிரான வாதம் எதுங்க? எல்பிஜில 3 ரைட், 1 தப்பு. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி, மக்கள் மற்றும் மண்டலங்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு இது வந்து கிடையவே கிடையாது. இது எல்லாமே ரைட். அடுத்தது 38வது கேள்வி. பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. இது ஒரு டெபினிஷன்ங்க. புக்ல ஒரு பாக்ஸ்ல இருக்கும். இங்கிலீஷ்ல சொல்லிட்டா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். முடிஞ்சிச்சுங்க. அவ்வளவுதான். சூப்பர். ஆப்ஷன் டி, முதலீட்டு விலகல் தான் இங்க சொல்றாங்க. அடுத்து, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடு? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு புக்ல சொல்லி கொடுத்திருப்பேன். சோ அதை மட்டும் கவனிங்க.
கரெக்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ செகண்ட் பிளேஸ் என்னன்னா சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் ஜப்பான் செகண்ட் பிளேஸ்லயும் இருந்தா இந்தியா தேர்ட் பிளேஸ்ல இருந்தாங்க. பட் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் இந்தியா செகண்ட் பிளேஸ்லயும் ஜப்பான் தேர்ட் பிளேஸ்லயும் போயிட்டாங்க. நான் வச்சுங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஸ்டாட்டிக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ ஜிடிபியில இப்ப நம்ம எத்தனை இடத்துல இருக்கோம்? ஆசியாவில 2வது இடத்துல, உலக அளவுல 5வது இடத்தில் உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. வாராக்கடன் மற்றும் சொத்து மதிப்பினை கணக்கிட புதிய விதிமுறைகளை எந்த குழுவால் அமைக்கப்பட்டது? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி நரசிம்ம குழுவால் தான் அமைக்கப்பட்டது. சரிங்களா? அப்ப என்ன பண்றீங்கன்னா இப்பவே போடுங்க பார்க்கலாம். 40க்கு உங்களுடைய மார்க் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல ஸ்பீடா போடுங்க பார்க்கலாம். சார் நம்ம லைவ் டெஸ்ட் அட்டன் பண்றோம் சார், நம்மளுடைய உழைப்பை போடுறோம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்றதுதான். நீங்க ஜெயிக்க போறீங்கன்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய முயற்சி தான்ன்றத நீங்க நம்பணும். உங்களை நீங்க நம்பலாம், இந்த உலகத்துல யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. சோ நம்பிக்கையே தளர விடாதீங்க. அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.